ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அல்வா மாதிரி சுவையில் கலர் சேர்க்காமல் சூப்பராக டேஸ்டியான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட பயன்படுத்தலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டுட்டு இருக்கட்டும். இந்த சைடு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நம்ம ரவை எடுத்த கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்குன்னா நீங்கள் 3.5 கப் வரைக்கும் கூட தண்ணி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு சைடு அடுப்பில் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம கைவிடாமல் வறுக்கணும். இப்போ இதை வறுக்கும் போதே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்க்குறதுனால உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம சேர்க்கும்போது அந்த நெய்யிலேயே நல்லா உங்களுக்கு வறுபட்டு வந்துடும். தனியாக நீங்கள் வறுத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக திராட்சையும் போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த ரவை கரிஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் லைட்டாக அந்த நெய்யிலேயே வறுபட்டு உங்களுக்கு லேசாக கலர் ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். அப்போ தான் அந்த கேசரிக்கு ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுக்கணும். இப்போ நம்ம இது கூட இன்னொரு சைடு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா தண்ணியுமே நீங்கள் மொத்தமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு அவ்வளோவா கட்டி விழுகாது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சிடலாம். ரவை நல்லா வெந்து வரட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை மண்டை வெல்லத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிட்டு பொடியாக சேர்த்துக்கோங்க. பொடியாக சேர்க்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ சர்க்கரையில் பாதி அளவுக்கு சர்க்கரை பொடி தான் சேர்த்துருக்கேன். நம்ம கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிறதும் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சர்க்கரை பொடியும் மொத்தமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் சர்க்கரை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு வேளை இல்லை, ஏலக்காய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை அரைக்கும் போதே 2 ஏலக்காவை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போட்டுக்கலாம். மொத்தமாக இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கலர் சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம சூடாக எடுத்து பரிமாறலாம். அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கூட பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிருதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.